பண்ணிட்டு குளிச்சுட்டு ஆயிட்டோம். Happy birthday to you. Birthday முன்னாடி கேக் க்ரீம் மட்டும் இருக்கும். கைஸ் நான் தவக்கல மாதிரி Happy birthday அம்மா. நன்றி. உள்ள வர போயிரும். எனக்கு உங்களுக்கும் க்ரீம் மட்டும் வர போகுது. இல்ல எனக்கு திருப்பி ஊட்டி விடுற பாருங்க. ஓகே थैंक यू गाइस. நாளை குடுத்துருவீங்க. थैंक यू. ஓ ஹார்ட். Yes. Heart. I just want to tell you that you are a very brave and kind. Kind girl. Brave and kind girl. Happy birthday Ammu Kutti. Keep smiling. Thank you. அட கண்டிப்பா இது நீங்க நான் தான் எழுதுனேன். கரெக்ட்டா கட்டுட்டா. Thank you. Wow, my favorite. இருக்கு வெறும் கை. என்னது இது? குளிக்கிறதே இல்ல டேய் டவுன் ஆக்சுவலா அது டவல் கிடையாது. Blanket. ஆமா. Oh, wow, nice. Thank you. ஹலோ, வெல்கம் பேக். ஸோ இப்போ நான் வந்துட்டு கோயிலுக்கு போக போகிறேன். நான் மட்டும்தான் போக போகிறேன். ஏன்னா என் அப்பா இல்லை, என் அப்பா ஷூட்டிங் போயிட்டாரு. என் அம்மா வந்துட்டு வீட்டில் கிச்சனில் ரொம்ப ஆர்வமாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா என் வீட்டில் வராங்கன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. இதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். ஆஹா. அவ்வளோதான், நம்ம கோயில் போவோம். A few minutes later. கைஸ், கோயில் போயிட்டு வந்தேன். கோயில் கரெக்டாக நான் போகிறேன், மூடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் ஈவினிங் 6 மணிக்கு தான் பண்ணுவாங்களோ, அதுக்குள்ளே நான் நான்வெஜ் சாப்பிட்ருவேன். திரும்ப குளிச்சுட்டு போகிறதெல்லாம் நான் வந்து சரியான சோம்பேறி. அதனால் நான் இங்கேயே வந்து நம்ம வீடே ஆல்ரெடி கோயில் மாதிரி அவ்வளோ சாமி வச்சுருக்காங்களா, நான் இங்கேயே சாமி கும்பிட போகிறேன். அதுதான். நல்லா சுவையான அருமையான என் ஃபேவரட் டிஃபன் சாப்பிட்டேன். என்ன அதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒன்லி கேரளா பீப்புள் இருக்கணும் அண்ட் கேரளாவில் போய் சாப்பிட்ட பீப்புள் இருக்கணும். இஷ்டு அப்படின்ற ஒரு டிஷ். அதே ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு அண்ட் ரெக்வெஸ்ட்லேயுமே இருக்கும். ஹிட்டனில் போனால் இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் என்னால் மெசேஜ் பண்ண முடியுமா தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். லவ் யூ ஆல். சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாம் 12:30க்கு நான் வர சொன்னேன். டைம் பார்த்திங்கன்னா 12:43. அதனால் எல்லாருக்கும் வெயிட் பண்ணி எனக்கு போர் அடிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணலாமே அது வரைக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் பண்ண போகிறேன். பேசிக்கலி நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுனாலே சரியான ஒரு லேசினஸ். அதில் வேறு இப்போ எனக்கு எப்படின்னா ஹேர் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ தட் இஸ் கேர்லியாக வளருது. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இங்கே மட்டும் ட்ரீட்டட் ஹேர், இது மட்டும் ட்ரீட்டட் ஹேர். ஸோ இவ்வளோ கட் பண்ணலாம்னு நினச்சேன் என் பர்த்டேக்குள்ளே, பட் நான் பண்ணல. ஏன்னா எனக்கு மனசு வரல பண்ணுறதுக்கு. ஸோ வளர்த்திக்கலாம், முதல்ல வளர்த்துன அப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அது கேர்ள்ஸ் திருப்பி செட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேர்லி ஹேர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா, அதனால் நான் திரும்ப கேர்ளுக்கு வந்து ஐம் கோயிங் டு கெட் பேக் கேர்ள்ஸ்க்கு. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு யாராச்சும் வரும்போது திரும்ப வரேன். ஓகே. A few minutes later. இது வந்து அவ ஸ்ட்ராபெரி மாதிரி ரொம்ப ஸ்வீட். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி தான். ஓகே, காரமாக ஒரு மிளகாத்தூள். இது நீ இந்த பொம்மை மாதிரி கியூட்டா இருக்க. அப்புறம் நீ ஓவர் சைஸ் டி-ஷர்ட் போட்டா எனக்கு பிடிக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் கிஃப்ட் இது என்ன கெஸ் பண்ணு?
ஓ அப்பா ஃபேவரட் பெர்ஃப்யூம் நான் ஆக்சுவலி யோசிச்சேன் போயிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டா இது போயிட்டு அதனால வாங்கிட்டா அச்சோ சாரி லிப் கிஸ் ஜஸ்ட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரேஸ்லெட் தேங்க்யூ யார்கிட்ட பேசுறா கூச்சமா இருக்கு பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல ஓகே ஒசாரான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன் காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. ஸோ வந்து என்னோட வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓகேயா. இப்போ வந்து அதில் வந்து 2 பேர் போகிறாங்க, என்னை விட்டு சீக்கிரமாக போகிறாங்க, எனக்கு பிடிக்கல, அதனால லாஸ்ட்டாக அவங்கள காட்டிடுறேன். திஸ் இஸ் ஸ்னேஹா. எனக்கு வந்து எத்தனை வருஷமா தெரியும்னு 7, 5 அவ்வளோதான் தெரியுமா? 7 to 5 years. அதுக்கு மேலேயே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேயே தெரியும். இவரை வந்து எனக்கு 8ஆவதுல இருந்து தெரியும். அப்போனா ஒரு 10 இயர்ஸ் மேலே தெரியும் எனக்கு இவனை. இவன் பேர் கௌதம், இவன் பேர் ஸ்னேஹா. ஒரு ஹாய் சொல்லுங்க. பாய் சொல்லிட்டு போகிறீங்கன்னு தெரியும். பாய். ஓகே, குட் ஈவினிங். எல்லாருமே இப்போ வந்து ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் வந்து திரும்ப இப்போ ஈவினிங் வெளியே போகிறோம். இது வரைக்கும் எனக்கு இந்த ஜாலியாக போச்சு, சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அது அப்பா வீட்டில் இல்லை, அப்பா இருந்து இன்னும் ஃபன்னாக போயிருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு போவாங்களா அந்த மாதிரி. ஸோ ஐ தாட் அப்பாவும் இருந்து தான் வீட்டு இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதை மட்டும் மிஸ் பண்ணேன். மற்றபடி வீட்டில் செம்ம ஃபன் பண்ணோம். நாங்கள் பாட்டு பாடிட்டு டான்ஸ் மட்டும் பண்ணல, பாட்டு பாடிட்டு செம்ம ஃபன்னாக போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. தெரியும் வீடியோ நான் வந்து அவ்வளோவா எடுக்கலை அப்படின்னு, ஏன்னா என்னால் எடுக்க முடியல. ஆப்வியஸாக நம்ம என்ஜாய் பண்ணுறதை தாண்டி நம்ம வந்து வீடியோவாக எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மைண்டும் சுத்தமாக தோணலை. அந்தளவுக்கு வந்து ஹேவிங் ஃபன் டைம். இங்கே வந்துட்டு எல்லாம் சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அப்படி இருந்தேன்னா இந்த மாதிரி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தது இல்லைங்க, அதனால் எனக்கு வந்து இது புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நாங்கள் வந்து பர்த்டேக்கு ரெண்டு ஃபிங்கர் பக்கத்துல இல்லை போட மாட்டான். எனக்கு சீக்கிரமா என் பர்த்டேக்கு வந்துட்டா இவ. தட் இஸ் 9 மணி. இங்க இருக்கிறதே தெரியாம இந்த பொண்ணு வந்திருக்கு. ஆமா. ஓ நீ வந்திருக்கியா? ஹாப்பி பர்த்டே. ஓகே gift வாங்கி கொடுத்தா நாளை நீ வந்து பட் ஹாய் गाइस கெட் அப் சேஞ்ச். இந்த Dress வந்து பவி வாங்கி கொடுத்தா. ஹாப்பி பர்த்டே. ஆமா இது காமிச்ச வீடியோல பட்டுக்கு போறோம். கிவி பட்டுக்கு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார்
அப்படிதான் தனியா எடுக்கணும் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் அப்படிதான் தனியா இருக்கணும் என்னை விட்டு. ஓகே என்ன எனக்கு புரியல, என்னை விட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. நான் விடல நான் வரேன். போட்டோ என்ன விட்டு எடுக்கிறீங்க. நைட் ஆனா கொஞ்சம் இப்படி ஆயிடுவா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நான் வந்து இப்படி போயிட்டு வருவேன். எல்லாரும் இரவு 2 மணிக்கு பர்த்டே எல்லாம் முடிச்சு எனக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. ஐயோ செத்து போயிருவேம்மா. இல்ல எனக்கு கொடுக்க மாட்டியா? தேங்க்ஸ் கைஸ்.